Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களுடன் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆகாஷ் பிரவீன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் சிறப்புமிக்க பண்டிகையாம் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. இந்த இனிய திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்கட்டும், துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும், அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்று புரட்சித் தமிழர் அறிக்கை. கோவாவில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நிகழ்ச்சியுடன் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய கடற்படையால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது INS விக்ராந்த் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசுகளை வெடித்து தீபாவளி கொண்டாடி மகிழ்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். காஷ்மீரின் குப்வாரா பகுதிகளில் நடனமாடி உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ராணுவ வீரர்கள். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகம். புத்தாடை உடுத்தியும் வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் மகிழ்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சரவடி, மத்தாப்பு உள்ளிட்ட வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழும் மக்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்வதால் களை கட்டி உள்ள தீபாவளி. சென்னை திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடிய குடும்பங்கள். முதியவர்களும் வயதை மறந்து சிறுவர்களாக மாறி ஆனந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கோலாகலமாக மாறியுள்ள தீப ஒளி திருநாள். புது உறவுகளுடன் தலை தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடும் புதுமண தம்பதிகள். தலை தீபாவளி என்று புத்தாடை அணிந்து சீர்வரிசைகளுடன் கொண்டாடிய புதுமண ஜோடிகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை. பட்டாசுகள் வெடித்து பெரியவர் முதல் குழந்தைகள் வரை வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள குடியிருப்பு வாசிகள்.
விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடும்பத்துடன் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை பரிமாறி தீபாவளியை கொண்டாடிய குடியிருப்பு வாசிகள். விக்கிரவாண்டி, செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களிலும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாட்டம். தெருவில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் குடும்பமாக கொண்டாடுவோம். நாங்கள் எங்கள் மாமியார் வீடு இங்கே இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் கொண்டாடுவோம். தெருவில் எப்பயுமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடுறது. நான் விழுப்புரம் நகரத்தில் உள்ளேன். தற்போது எனக்கு தொழில் பெங்களூர் உள்ளதால் பெங்களூரிலிருந்து வருடத்துக்கு ஒரு தடவை தீபாவளியை கொண்டாடுகிறோம். நாங்கள் பேரனை என் குடும்பத்தினரும் இந்த வருடம் மிக சிறப்பாக அமைய அனைவரும் நல்வாழ்த்துக்கிறோம். நரகாசுரனை வீழ்த்திய நாளை நினைவு கூறும் தீபாவளி மகிழ்ச்சியின் பண்டிகையாக உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் விளக்கேற்றி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பகிர்ந்து மக்கள் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடும் நிலையில் பாதுகாப்புடன் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாத்து தீபாவளியை கொண்டாடுவோம். தீபாவளி பண்டிகையையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வாழ்வில் துன்பம் விலகி இன்பம் பெருக சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்து மனமுருக வழிபட்ட பக்தர்கள். எல்லாரும் காலையில புத்தாடை அணிந்து கொண்டு கபாலீஸ்வர் கோயில் எல்லாரும் நல்லபடியா தரிசனம் செஞ்சு எல்லா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி. வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கபாலி கற்பகாம்பாள் வேண்டின்னு போயிட்டு தான் தீபாவளியை கொண்டாடுவோம். மக்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட அம்மன் திருப்பவனி. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். தீபாவளியை ஒட்டி பொதுமக்கள் நேற்று இரவு முதல் பட்டாசுகளை வெடித்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மோசமடைந்து உள்ள காற்றின் தரம். ஸ்டாலின் அரசின் திட்டமிடல் தோல்வியால் காற்றின் தர குறியீடு சென்னையில் 109ஆகவும், செங்கல்பட்டில் 115 மற்றும் கோவையில் 108ஆகவும் உள்ள அவலம். தீபாவளி பண்டிகையையொட்டி அயோத்தியின் சரபு நதிக்கரையில் 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை. தீப உற்சவத்தை முன்னிட்டு சரையு நதிக்கரையில் வண்ண ஒளி லேசர் நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டு காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் தீபாவளி திருநாளை ஒட்டி யமுனா ஆற்றங்கரையில் விளக்குகளை ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. மின் விளக்குகளில் அலங்கரத்தில் பஜனைகள் ஒலிக்க இருளை ஒளி வெல்வதை குறிக்கும் நிகழ்வில் கிருஷ்ணரின் அருளை பெற்ற பக்தர்கள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு பல்வேறு பகுதிகளில் 390ஐ தாண்டியது. ஆனந்த விகாரில் அதிகபட்சமாக 411ஆகவும், வாசிர்பூரில் காற்றின் தரக்குறியீடு 402 ஆக தாண்டி அபாய அளவில் உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. மழை காலத்தில் மின்சாரம் குறித்து மின்னகம் அழைப்பு மூலம் புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு நேரம் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தகவல். அறிவிக்கப்படாத மின்தடை பல மணி நேரம் நீளும் நிலையில் 10 நொடிகளில் உதவி கிடைப்பதால் என்ன பயன் என்று மக்கள் ஆச்சரியம்.
சென்னை மயிலாப்பூர் சுந்தரேஸ்வரர் சுவாமி தெருவில் சிறிது நேரம் பெய்த மழைக்கு சாலையில் குளம் போல் நீர் தேங்கியதால் வாகனங்களை இயக்க முடியாமலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல இயலாமலும் பொதுமக்கள் அவதி. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் வேளையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி யாரின் கஜானாவுக்கு சென்றது என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. ஒரு சின்ன மழை தான் பெஞ்சது, எப்படி தண்ணி தேங்கி நிற்குது பாருங்க. இதுக்காக ஒதுக்கின பணம் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. என்ன நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு நடந்துட்டு போகிறோமே தவிர இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி நல்ல விதமாக வந்தால் தான். நாங்களாம் வயசானவங்க நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் வண்டி வாசி ஒன்றும் போக முடியலை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணித்த நிலையில் வெறிச்சோடிய சென்னை மாநகர சாலைகள். 12 லட்சம் பேர் ரயிலிலும் சுமார் 7 லட்சம் பேர் பேருந்திலும் பயணித்தனர். சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயின் 200 மீட்டர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் மயிலாப்பூர் பகுதி பெரும் வெள்ளத்தில் சிக்கும் அபாயம். சிறுமழைக்கே கால்வாய் நிரம்பியுள்ளதால் கொசுக்கள் தொல்லை, துர்நாற்றம் ஆகியவற்றுடன் அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தங்களது பகுதியை ஆளும் அரசு புறக்கணிப்பதால் சொல்லன்னா துயரத்தில் தவிப்பதாகவும் வேதனை. சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் துணி தைக்க வந்த 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டெய்லர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் சிறுமிகள் மட்டுமின்றி சிறுவர்களும் பாலியல் அத்துமீறல்களால் கதறும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூரில் ஆந்திராவில் இருந்து 50 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதை தடுக்க திறனற்ற விடியா அரசின் ஏவல் துறை இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா ஆட்சிகள் செயலற்று போயுள்ளதால் துணிகரத்துடன் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் அவலம். சென்னை புழலில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்து அட்டகாசம் செய்த வீடியோ வெளியான நிலையில் இருவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பட்டா கத்திகளுடன் மக்களை அச்சுறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக சாடல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வரகநேரி பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டிக் கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் புதூரில் கேலி கிண்டல் பேசிய தகராறில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது துளியும் பயமில்லாத காரணத்தினால் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என நினைப்பதால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வேம்படித்தாளம் அருகே 3/4 சவரன் நகைக்காக காதுகளை அறுத்து மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த மாரியம்மாள் என்ற மூதாட்டியை கொலை செய்து அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மதுவினால் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை. பள்ளத்தூர் ஆற்றுப்பாலத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் தேங்காய் லோடு ஏற்றும் தொழிலாளி பாண்டியராஜன் கொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செம்மேடு கிராமத்தில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி பார்த்திபன் என்பவர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாநகரில் பைக் ரேஸில் ஈடுபட்டும் சாலையில் தண்டால் எடுத்தும் அலப்பறை செய்த இளைஞர்களின் வீடியோ வெளியீடு. பண்டிகை காலங்களில் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டிய விடியா அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் மது போதையில் பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட ஆசாமியை அரசு பேருந்து ஓட்டுநர் காலணியால் துரத்தி அடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்ததுடன் கள்ளச்சந்தை மது விற்பனையையும் விடியா அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் மதுபோதை ஆசாமிகள் அடாவடியின் அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார். திருப்பூர் மாவட்டம் தெளிஞ்சி மலைவாழ் கிராமத்தில் பரிசலில் கூட்டாற்றை கடக்க முயன்ற இருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். ஆற்றை கடக்க உயர்மட்ட பாலத்தை விடியா அரசு அமைத்து கொடுக்காததால் பழங்குடியின மக்கள் பரிசலில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து உயிரை இழக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு பகுதிகளில் அரசு உத்தரவை மீறி செயல்படும் பட்டாசு கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சமாக பட்டாசுகளை பெற்றுச் சென்றதால் அதிர்ச்சி. நாட்டு வெடி விற்கும் பட்டாசு கடைகள் விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பும் மக்கள் விடியா அரசின் ஏவல் துறையினர் மக்களின் பாதுகாப்பை விட லஞ்சம் பெறுவதிலேயே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பணியின் போது அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். கூடுதல் பணி, ஓய்வின்மை போன்றவற்றால் உடல்நலம் பாதிக்கும் போக்குவரத்து கழக ஊழியர்கள். மதுரை மாநகராட்சியின் முறையான திட்டமிடல் இல்லாததால் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தீபாவளி பண்டிகை என்று தேங்கிய குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம். மக்களின் வரிப்பணத்தை சுருட்டுவதிலேயே குறியாக இருக்கும் திமுக மாநகராட்சி நிர்வாகம் முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் கடும் சிரமத்துடன் குப்பைகளை அள்ளும் தூய்மை பணியாளர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள முருகம்பட்டு ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய வழக்கறிஞரை அராஜக போக்கில் அடித்து இழுத்துச் சென்று தனது ஏவல் பணியை திறம்பட செய்த விடியா அரசின் காவல்துறை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர் கிராமம் மற்றும் புவனகிரி பகுதிகளில் முறையான திட்டமிடல் இன்றி மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதால் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததோடு சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்த அவலம். மக்களை காக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்யாத விடியா மாடல் ஸ்டாலின் அரசு ஆட்சிகள் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலையில் ஏற்றப்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 3 மலை கிராமங்கள் துண்டிப்பு. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மலை கிராமங்களுக்கு உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்காததால்
கிராமங்களை விட்டு வெளியேற இயலாமல் மலைவாழ் மக்கள் அவதி. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 18 நாட்களில் 2 குழந்தைகள் 10 பெண்கள் என மொத்தமாக 20 பேர் உயிரிழந்த நிலையில் 267 கால்நடைகள் மற்றும் 11,300 கோழிகள் பலியான அவலம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் தகுந்த முன்னேற்பாடுகளையும் முறையான வடிகால்களையும் அமைக்காத விடியா ஸ்டாலின் அலட்சியத்தால் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அடுத்த எருமைப்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட வெள்ளக்கல்பட்டி குண்டான் ஏரிக்கு காவிரி உபரிநீர் வழங்க கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். காவிரி உபரிநீர் வீணாவதை தடுத்து நீர்நிலைகளில் சேமிக்க அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு விவசாயத்தை சீரழித்த பெருமை ஸ்டாலின் அரசையே சாரும் என விவசாயிகள் சாடல். உபரிநீர் திட்ட பணிகளை விரைவாக செய்து கொடு. நடவடிக்கை எடு. விரைவாக நடவடிக்கை எடு. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நூற்றி 42 அடியை கொள்ளளவாக கொண்ட முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 139 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 40,733 கன அடியாக உள்ள நிலையில் கேரளாவின் இடுக்கி பகுதிக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே 47 அடி கொள்ளளவு கொண்ட கூமாப்பட்டி பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 42 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 400 கன அடியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 154 கன அடி வீதம் நீர் வெளியேற்றம். தொடர் மழையின் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள கொடிவேரி அணை வழியாக வினாடிக்கு 5000 கன அடி நீர் வெளியேற்றம். மக்களின் பாதுகாப்பு கருதி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரவும் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. அணையில் இருந்து வினாடிக்கு 539 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. தூத்துக்குடி மாநகரின் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத விடியா அரசின் அலட்சியத்தால் தீபாவளியை கொண்டாட முடியாமல் தவிக்கும் தூத்துக்குடி மாநகர மக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 95,360 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 குறைந்து ஒரு கிராம் தங்கம் 11,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கு மதுரை காமராஜர், மனோன்மணியம் சுந்தர்னார், மதர் தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு. கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்தபோது திமுக எதிர்த்துவிட்டு தற்போது எதற்காக புதிய மசோதாவை கொண்டு வருகிறது என்று கேள்வி. 10,650 புதிய இளங்கலை மருத்துவ இடங்கள் மற்றும் 41 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல். ஆணையத்தின் ஒப்புதலால் முதுகலை இடங்கள் 5,000 அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்ப்பு. சென்னை ஓயமா சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் மழை நின்று 2 மணி நேரம் கடந்தும் மழைநீர் வடிகால் வழியாக வடியாமல் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பராமரிப்பில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது மக்கள் கடும் அதிருப்தி. சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடி ஐயப்பன் தாங்கலை இணைக்கும் நூம்பல் சாலை உரிய பராமரிப்பின்றி உயிர்பலி கேட்கும் அளவிற்கு மரண பள்ளங்களாக காட்சியளிக்கும் அவலம்.
ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் செயல்படுவதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் நூம்பல் சாலையை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தும் பணியை தொடங்காத திருவேற்காடு நகராட்சிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பகுதியில் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. தமிழக கர்நாடக மாநிலங்களிடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் சாலை சீரமைப்பிற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விடியா திமுக அரசு இந்த முறையேனும் காவிரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்காமல் கடைமடைக்கும் கிடைக்கும் வகையில் அணையை முறையாக திறக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சுமார் 20 லட்சம் மக்கள் சென்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் இன்றி காணப்படும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. கடந்த 3 நாட்களாக 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் சென்றதால் வெறிச்சோடி காணப்படும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக 2 தினங்களுக்கு முன் நடை திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பு. குடியரசுத் தலைவர் வரும் 22ஆம் தேதி வருவதையொட்டி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டதில் 5 நாட்கள் வழிபாடு 3 நாளாக குறைந்ததால் சபரிமலையில் பக்தர்களின் வருகை கூடியதாக தகவல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் திருப்பதி மலைப்பாதையில் பாறைகள் சரிந்தன. மலைப்பாதையில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் பக்தர்கள் எச்சரிக்கையோடு பயணிக்க திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தல். மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத் துறையால் தனியார் மருந்து நிறுவனத்துடன் இணைந்து நாபித்ரோமைசின் நோய் எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிப்பு. நாபித்ரோமைசின் நோய் எதிர்ப்பு மருந்து சுவாச தொற்று, புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு எதிராக நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் மத்திய அரசு பெருமிதம். வணிக கப்பல்களின் இயக்கத்திற்காக 200 மெகாவாட் திறன் கொண்ட சிறிய அணு உலைகளை உருவாக்குகிறது இந்தியா. பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் உருவாக்கி வரும் அணு உலைகள் கப்பல்களுக்கு நிலையான ஆற்றலை வழங்கக்கூடியவையாக இருக்கும் என தகவல். சந்திரனின் வெளிப்புற வளிமண்டலத்தை பற்றிய புதிய அறிவியல் சாதனையை பதிவு செய்துள்ள இந்தியா. சந்திரனின் மிக மெல்லிய வெளிப்புற வளிமண்டலத்தில் சூரியனின் கொரோனல் நிறை வெளியேற்றத்தின் தாக்கத்தை முதலாக கண்டறிந்து முக்கிய மைல்கல்லை எட்டியது இந்தியாவின் சந்திராயன் 2 விண்கலம். உலகில் பதற்றம் மிகுந்த ராணுவ எல்லையான கொரியா தீபகற்பத்தின் தென்கொரியா எல்லைக்குள் வடகொரியா ராணுவ வீரர் அத்துமீறி நுழைந்ததால் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரரிடம் தென்கொரியா ராணுவம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொரியா தீபகற்பத்தில் பதற்றம். அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவின் கிளாவியா எரிமலை கடும் சீற்றத்தோடு எரிமலை குழம்புகளை வெளியேற்றுகிறது. கடந்த ஆண்டில் இருந்து அடிக்கடி எரிமலை குழம்புகளை வெளியேற்றும் கிளாவியா எரிமலை தற்போது 35வது முறையாக எரிமலை குழம்புகளை வெளியேற்றி வருகிறது. காந்தாரா சாப்டர் 1 படத்தின் வேங்குழலிலே இழந்தாயடி வீடியோ பாடல் வெளியானது. மதன் கார்கி வரிகளில் ஹரிசங்கர் மற்றும் சின்மயி இணைந்து பாடியுள்ள வேங்குழலிலே இழந்தாயடி பாடலுக்கு ரசிகர்கள் பலத்த வரவேற்பு. தீபாவளி திருநாளில் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும் என்றும் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருக்கட்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் சிறப்புமிக்க பண்டிகையாம் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நரகாசுரன் என்னும் கொடிய அரக்கனை மகாலட்சுமி துணையுடன் திருமால் அழித்த தினமே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது எனவும், இந்த திருநாள் இருளை நீக்கி ஒளியை ஏற்றிடும் தினமாகவும் தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் நாளாகவும் விளங்குகிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த இனிய நன்னாளில் மக்கள் அனைவரும் தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் வகையில் தங்களது இல்லங்களை அலங்கரித்தும் தீபங்களை ஏற்றி வைத்தும் புத்தாடைகளை அணிந்தும் உற்றார் உறவினர்களுடன் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்து உண்டும் உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இனிய திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்கட்டும், துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும் எனவும் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, அனைவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் இந்த தீபாவளி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக மாறியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் நெல்மணிகளை முறையாக கொள்முதல் செய்யாததால் மாபெரும் போராட்டத்தை விடியா அரசு சந்திக்க நேரிடும் என்றும் புரட்சித் தமிழர் எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதர்மத்தை அழித்து தர்மத்தின் வெற்றியை குறிக்கும் தீபாவளி பண்டிகையை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் விடியா திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தினால் இந்த தீபாவளி தமிழக விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டையாக இருந்த நெல் கொள்முதல் அதிமுக ஆட்சியில் 1000 மூட்டையாக அதிகரித்தும் 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தியும் மத்திய அரசிடமிருந்து ஆணை பெற்றும் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டன. ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளொன்றுக்கு 600 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விவசாயிகள் காத்திருப்பதாகவும், நெல்மணிகளை பாதுகாக்க தேவையான தார்பாய்களை கூட விடியாதிமுக அரசு கொடுக்கவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். சட்டமன்றத்தில் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாட்டில் 25 இடங்களில் திறந்த வேலை சேமிப்பு கிடங்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு நாளைக்கு 1000 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் சமாளிக்கிறாரே தவிர முழுமையாக நெல்மணிகள் கொள்முதல் செய்வதற்கும் உரிய முறையில் பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புரட்சித் தமிழர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தந்தால் நெல் தேங்கும் நிலை ஏற்படாது, அரிசி பதுக்கல் இருக்காது என்று உண்மைக்கு மாறாக மத்திய அரசு மீது அமைச்சர் பழி சுமத்தியிருப்பதாகவும், உண்மை என்னவென்றால் கடந்த ஆகஸ்ட் 18 அன்றே மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கிவிட்ட நிலையில் இதை மறைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்றுகிறது விடியா அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு பருவத்திலும் எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும், இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் விளையும் என்பதை கூட கணிக்க முடியாத ஒருவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா என புரட்சித் தமிழர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கைகளை செய்யாமல் போட்டோ ஷூட் நடத்துவதற்கும் புது பெயர் சூட்டுவதற்கும் மெனக்கிடுவதால் மட்டும் விவசாயிகளின் துயரம் தீர்ந்து விடுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மட்டும் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் சாலையில் குவித்து வைக்கப்பட்டு மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும், மதுரை மாவட்டத்தில் 41 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கடந்த செப்டம்பர் மாதமே திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் இதுவரை ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கூட திறக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியை போன்றே தினமும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் மழையில் இருந்து பாதுகாக்க தேவையான தார்பாய்களை வழங்கிட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நெல்மணிகளை முறையாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டு மாபெரும் போராட்டத்தை விடியா அரசு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் புரட்சித் தமிழர் எச்சரித்துள்ளார்.